பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இது நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 49ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த குறிப்பிட்ட வேத வசனத்தை வாசிக்கும்போது இங்கே கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பாலகனை பிள்ளைக்கு இறங்காமல் அந்த பிள்ளையை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. பிறந்த குழந்தை, அதாவது பால் உண்கிற அந்த குழந்தைய தாய் எப்பொழுதும் மறக்காமல் அந்த பிள்ளையோடு கூட இருந்து அந்த பிள்ளைக்கு தேவையான அந்த காரியத்தை, அந்த பாலை கொடுத்து அந்த பிள்ளையை பராமரிப்பதை போல அந்த தாய் கூட ஒருவேளை அந்த பிள்ளையை மறந்துடலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னை மறப்பதில்லை. அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லுகிறார். இன்றைக்கு இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்மளை எல்லாரும் மறந்து போயிருக்கலாம். நம்ம நினைத்தவர்கள், நேசித்தவர்கள், நாம் உதவி செய்தவர்கள், நம்மளால் உதவி பெற்றவர்கள் நம்மை மறந்து போயிருக்கலாம். அவர்கள் மறந்தாலும் கர்த்தர் நம்மை மறப்பதில்லை. அல்லேலூயா. இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை நம்மை ஆண்டவர் ஒருபோதும் மறக்காமல் நம்மை அவருடைய உள்ளம் கையில் வரைந்து வைத்திருக்கிறார். இந்த குறிப்பிட்ட வேத வசனத்தில் பார்த்திங்கன்னா, அவர் நம்மை மறக்காதபடிக்கு நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை நம்ம மறந்து தூரமாய் போனாலும் அவர் நம்மை மறக்காமல் நம்மை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி நம்மை ஆஸ்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது அந்த ஜனங்கள் தேவனுக்கு விரோதமான எவ்வளவோ காரியங்கள் செய்தார்கள். தேவனுக்கு கோபத்தை ஏற்படுத்தினார்கள். தேவனுக்கு விரோதமாய் செயல்பட்டார்கள். ஆனால் தேவன் அந்த ஜனங்களை மன்னித்து அந்த ஜனங்களை ஆசிர்வதித்தார். ஜனங்கள் தேவனை விட்டு தூரமாய் விலகி போனார்கள். ஆண்டவரை விட்டு தூரமாய் விலகி போனாலும் அந்த ஜனங்களை தேவன் மறக்காமல் அந்த ஜனங்களை ஆசிர்வதித்தார். சில நேரம் நம்ம கூட தேவனை மறந்து தூரமாய் போனாலும் ஆண்டவர் நம்மை மறக்காமல் நம்மை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். தாவீதுடைய வாழ்க்கையில் பாருங்கள். தாவீதுடைய வீட்டில் அவன் கடைசி பையன். அவன் ஆடுகளை மேய்க்க போயிருக்கிறான். அந்த நேரத்தில் சாமுவேல் தீர்க்கதரிசி அந்த வீட்டுக்கு வருகிறார். வீட்டுக்கு வரும்போது மற்ற எல்லா பிள்ளைகளும் தகப்பன் மறக்காமல் அந்த பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டு அந்த விருந்தாளி சாமுவேல் வரும்போது அவங்களோடு கூட உட்கார்ந்து போஜனம் பண்ணுவதற்கு எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அங்கே தாவீதுக்கு தகப்பன் அழைப்பு கொடுக்கல. தாவீதை தகப்பன் மறந்துட்டான். இந்த சூழ்நிலையில் சாமுவேல் அந்த ஈசாயின் பிள்ளைகள், குமாரர்கள் ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்டவனா என்று பார்க்கும்போது அதில் ஒருத்தனையும் அவங்க கர்த்தர் தெரிந்து கொள்ளலை. இப்போ சாமுவேல் கேட்குறான், அவன் பிள்ளைகள் இவ்வளோதானா என்று கேட்குறான். இப்போ தகப்பன் சொல்கிறான், இல்லை, ஒருத்தர் இருக்கிறான், எல்லாவற்றுக்கும் கடைசியில் ஒருத்தர் இருக்கிறான், அவன் ஆடு மேய்க்க போயிருக்கிறான். பாருங்கள், அந்த தாவீதுடைய தகப்பன் தாவீதை மறந்துட்டான். ஆனால் கர்த்தர் தாவீதை மறக்கலை. கர்த்தர் சொல்கிறார், தாவீதை வரட்டும், அவன் வந்த பிறகு தான் நம்ம விருந்து சாப்பிடணும்னு சொல்லி சாமுவேல் ஆள் அனுப்பி அந்த தாவீதை வர சொல்கிறான். தாவீது வந்த உடனே கர்த்தர் தாவீது சொல்கிறாரு, இவன் தான் சாமுவேலை, இவன் அபிஷேகம் பண்ணு, இவன் தான் இஸ்ரவேல் நாட்டுக்கு ராஜா என்று சொல்லுகிறார். பாருங்கள், மறக்கப்பட்ட அந்த தாவீதை தேவன் அந்த நாட்டுக்கே ராஜாவாய் மாற்றுகிறார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளை, நம்ம வாழ்க்கையிலையும் சில நேரம் நம்ம எல்லாராலும் மறக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு தள்ளப்பட்டிருக்கலாம். சோர்ந்து போகாதீங்க. நம்மை மறக்காத தேவன் நம்மை நிச்சயம் ஆஸ்வதிக்க அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். நம்மை வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார். யோசேப்பை அவங்க சகோதரர் எல்லாரும் விற்று போட்டார்கள் எகிப்துக்கு. அவன் எல்லாராலும் தள்ளப்பட்டு மறக்கப்பட்ட நிலைமையில், தகப்பன் மறந்து போனான், எல்லாரும் மறந்த நிலைமையில் இந்த யோசேப்பு எகிப்து வருகிறான். ஆனால் தேவன் நல்ல தேவன், அவனை மறக்காமல் அவனோடு கூட இருந்து அந்த யோசேப்புக்கு கொடுத்த தரிசனங்கள் அது மறக்கப்படலை. அது தரிசனம் நிறைவேறி அந்த யோசேப்பு அந்த எகிப்து தேசத்திலே மிகப்பெரிய ஆளாக உயர்த்தப்படுகிறான். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, குடும்பம் நம்மளை மறந்து போகலாம், சகோதரர்கள் மறந்து போய்விடலாம், நம்மை நேசிக்க நம்மை விட்டு விலகி போகலாம். யார் மறந்தாலும் அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் எல்லாராலும் மறக்கப்பட்டு போயிருக்கலாம். சோர்ந்து போகாதீங்க. உங்களை மறக்காத தேவன் இன்றைக்கு உங்களோடு கூட வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அவர் நம்மை ஒருபோதும் மறக்க மாட்டார். நம்மை ஆஸ்வதிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். எப்படி தாவீதை கர்த்தர் உயர்த்தினாரோ, யோசேப்பை உயர்த்தினாரோ, அதே போல் இந்த இறைவார்த்தை கேட்கிற உங்களையும் தேவன் உயர்த்த போதுமானவராக இருக்கிறார். ஜெபிப்போமா. பரலோக தேவனே, இரக்கமுள்ள இயேசுவே, இந்த காலை நேரத்தில் இந்த இறைவார்த்தை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் ஆஸ்வதிக்கிற ஆண்டவரே, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி இந்த வசனத்தின்படி இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆஸ்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே,
ஆமேன். காட் bless you. உங்களை யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமே அமையட்டும். ஆமேன்.